8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லார் வாயில் எச்சு தான் ஊறும். வாங்க, நமக்கு இப்போ நல்ல எசன்ஸ் எதுவுமே சேர்க்காம நல்ல அழகாக ஒரு சூப்பரான ஒரு பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் ரவை ஒரு கிண்ணம் ரவையை நல்லா வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கிண்ணம் பைனாப்பிள் துண்டு துண்டாக வெட்டி அதை ஜூஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளரி விதை, முந்திரி, கருப்பு திராட்சை, ஏலக்காய், சாரப்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்ம சிலவங்க கேசரி செய்யும்போது அதோட அந்த பைனாப்பிள் கேசரிக்கு அந்த எசன்ஸ் ஊற்றுவாங்க. நம்ம அதெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, அந்த ஜூஸ்லேயே நம்ம செய்கிறோம் பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம இப்போ கடையில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த நெய்லேயே நம்ம திருப்பி கருப்பு திராட்சை இருக்குல்ல அதையும் கொஞ்சம் வறுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜூஸை எடுத்து அதில் ஊற்றி நம்ம அப்படி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு கிண்ணம் ரவை எடுத்தோம்னா அதுக்கு 3.5 பங்கு தண்ணி ஊற்றுறேன் கரெக்டாக. ஒரு டம்ளர் ரவைக்கு நான் 3.5 டம்ளர், 2 டம்ளர் எனக்கு அந்த ஜூஸ் வந்துச்சு. மீதி 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக கேசரி கலர் அந்த எல்லோ கலர் ஃபுட் கலர் வருங்க, அது லைட்டாக அல்லது மஞ்சள் தூள் இருந்துன்னா கூட போட்டுங்க. நல்லா கொதிக்கும் பாருங்கள். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் ரவை, அதை அதில் எடுத்து போட்டு அப்படியே அந்த தண்ணியெல்லாம் உரிகிற அளவுக்கு அந்த ரவை அதிலேயே வேகும் பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போடணும். இப்போ நான் ஃபஸ்ட்டுங்க பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கும் போதே நான் ரவையை அதில் போடுறேன் பாருங்கள். அந்த கொதிக்கும் போதே அந்த ஜூஸ் கொதிக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள், நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி அந்த ரவை நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை போடும்போது அது அந்த சர்க்கரை உருகி அதுலேருந்து மறுபடியும் தண்ணி வரும்போது நல்ல இதாக இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே சர்க்கரை போட்டோன்னு வச்சிங்களேன், அந்த ரவை சரியாக வேகாது, ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும், சாஃப்டாக இருக்காது. இதுன்னா நமக்கு அல்வா மாதிரி உள்ளே புசுக்கும் உள்ளே போயிடும், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா வெந்து வந்துடுச்சு. இனி நம்ம சர்க்கரை சேர்ப்போம். இப்போ சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா அழகாக அது நல்லா உருகி வரும் பாருங்கள். இப்போ சர்க்கரை போட்டு நல்லா கிளறும் போதே நல்லா உருகி அந்த தண்ணி அதுலேருந்து வரும் பாருங்கள். அந்த கலரே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த சர்க்கரை உருகினோன்னா அந்த ரவையும் சர்க்கரையும் கலந்து உருகி வரும்போதே நல்ல அல்வா பழத்துக்கு வந்தது மாதிரியே இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இனி நம்ம ஏலக்காய் தூள் சேர்ப்போம். சேர்த்து அது கூட நல்ல வாசனைக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்து அதில் பண்ணும்போது நல்லா உருகிட்டு அந்த கட்டி பதத்துக்கு அது வரும் பாருங்கள். கொஞ்சம் இன்னும் நெய்யும் கொஞ்சம் கூட சேர்த்து நம்ம பார்த்துட்டு தேவைக்கு கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை நல்லா கிளறி எடுத்துடலாம். ஏலக்காய் தூள் போட்டோடனே பாருங்கள் நல்ல ஒரு வாசம் வரும். அந்த பைனாப்பிள் நம்ம எசன்ஸ் ஊற்றி பண்ணுறதை விட அந்த ஜூஸில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நமக்கு அந்த பைனாப்பிளோட அந்த சத்தெல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும், நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும். நம்ம எசன்ஸ் சேர்க்கும்போது அது நமக்கு சரியாக ஜீரணம் ஆகாது. இது நம்ம ரியலாக அந்த பைனாப்பிளோட ஜூஸ்லேயே நம்ம பண்ணுறதுனால நல்ல அழகாக அருமையாக இருக்கும் பாருங்கள். நீங்களே இதை மாதிரி பண்ணி பாருங்கள். ஜூஸில் பண்ணும்போது நமக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த லைட்டாக ஒரு புளிப்பு பதம், இனிப்பு, அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவரோட நல்லா இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம மறுபடியும் சின்ன ஒரு கடா வச்சுட்டு அதில் நெய்யும் ஊற்றி அந்த சாரப்பருப்பு இருக்குது பாருங்கள், அதை எடுத்து அதை நல்லா வறுத்து வரும்போது அதுக்கப்புறம் நம்ம ஸ்லிம்மில் வச்சே எல்லாம் பண்ணுவோம். அது நல்லா பொறுமையாக பொரிஞ்சு வந்தோன்னே இந்த வெள்ளரி விதை இருக்க பாருங்கள், அதை எடுத்து போடும். வெள்ளரி விதை போட்டோங்கன்னா டப்படப்படப்பன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம அதை போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும், இல்லைன்னா நம்ம போட்டி நம்ம மேலே தான் தெரிக்கும். அதனால் அது அந்த வெள்ளரி விதையும் பொரித்து வந்த உடனே நம்ம அந்த ஆல்ரெடி இந்த ரவை கேசரி ரெடியாக இருக்கும் பாருங்கள், அதில் தூக்கி இதை கொட்டி ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருப்போம்ல முந்திரியும் திராட்சை, அதையும் எடுத்து இதில் கொட்டி நல்லா கிளறி இறக்கணும்னா சூப்பராக நல்ல வாசியாக கம்மன்னு உங்களுக்கு ஒரு அழகாக பைனாப்பிள் கேசரி கிடைக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். அப்படி வாயில் போட்டோன்னா அல்வா மாதிரி புசுக்குன்னு உள்ளே போயிடும் பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சு இதில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டோம்னா கூட நல்ல ஒரு ஜீரணாகும். இல்லை நம்ம நிறைய ஹெவியாக சாப்பிட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா கூட நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். பைனாப்பிள் கேசரி நல்லாயிருக்கும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்.